இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இந்த கால் பிளாடர் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது கால் பிளாடர்னால் நம்ம வயிற்றில் வலது பாகத்தில் லிவர் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது. அதாவது கல்லீரல். இந்த கல்லீரல் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு நடந்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம உடம்பில். அதில் இந்த ஒரு வேளை கல்லீரல் என்ன செய்யும்னா பித்தம் அப்படிங்கிற பைல் அப்படிங்கிற ஒரு திரவத்தை சுரக்குது. இந்த பைல்ங்கிறது எங்கே வேணும்னா நம்ம ஃபேட்டு கொழுப்பு நிறைஞ்ச உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது தான் இந்த பைல் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுது. மற்ற நேரங்கள்லாம் இந்த கல்லீரல் சுரக்கிற பைலை கால் பிளாடர்னு ஒரு சின்ன ஒரு ஷேப்பில் இருக்கும், அதில் சேர்த்து வைக்குது. அந்த பை மாதிரி இருக்கிற சின்ன ஒரு பாகத்துக்கு தான் கால் பிளாடருங்கிறோம். இந்த கிட்னி ஸ்டோன் வர்ற மாதிரி கால் பிளாடர்லேயும் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியாகிட்டே வருது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இதில் என்னென்னா எப்போவுமே அதுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரு வழின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு இந்தியன் ஃப்ளவர் ரெமெடிஸ் ப்ராக்டிஷனர். அதனால நான் சொல்கிறேன், இந்தியன் ஃப்ளவர்ஸில் நிறைய மருந்துகள் உண்டு. அந்த மருந்துகளை நம்ம விதத்தில் சாப்பிட்டோம்னா இந்த ஆப்ரேஷன் இல்லாமலே இந்த கல்லுகளை அங்கேருந்து வெளியேற்ற முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட் கிடச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாருன்னா உடனே என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி உங்கள் பேர், வயசு, உங்களோட இடம், உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை, இந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு, டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா அதை கேட்டுட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டு என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்லி மருந்தும் நான் கொடுக்குறேன். கொஞ்ச நாள் சாப்பிட்டு பாருங்கள்.